இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியை வீழ்த்தி 2-0 அப்படின்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா அணி தொடரை கைப்பற்றியிருந்தது. இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான அடுத்த தொடராக ஒருநாள் போட்டி தொடர் நேற்றைய தினம் ஆரம்பமாகி இருந்தது. ராஞ்சியில் இந்த போட்டி ஆரம்பமாகி இருந்தது. இந்த போட்டியில் நாணய சுற்றில் வென்ற தென்னாப்பிரிக்கா அணியினுடைய கேப்டன் மாக்ரம் முதல்ல பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தார். முதல்ல இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் களமிறங்கியிருந்தாங்க. ஜெய்ஸ்வால் 18 ரன்களில் நேற்றைய தினம் ஆட்டம் இழந்திருந்தார். அதுக்கு பிறகு ரோஹித் சர்மாவோட விராட் கோலி ஜோடி சேர்ந்தார். ரோஹித் சர்மா 57 ரன்கள் அடித்து நேற்றைய தினம் அவுட் ஆகியிருந்தார். அதுக்கு பிறகு வந்த கெய்க்வாட் 8 ரன்கள் ஆட்டம் வாஷிங்டன் சுந்தர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர் 13 ரன்களில் வெளியேறியிருந்தார். மறுமுனையில் விராட் கோலி தனிமையாக நின்று நிலைத்து நிதானமாக ஆடிக்கிட்டு இருந்தார். அடுத்ததாக கேப்டன் ராகுல் விராட் கோலியோட ஜோடி சேர்ந்தார். ஒரு கட்டத்தில் விராட் கோலி மாசா ஒரு பவுண்டரியை தட்டி விட்டு தன்னுடைய சதத்தை பதிவு செய்தார். எனவே ஒருநாள் கிரிக்கெட்டில் இது அவருடைய 52வது சதமாக பதிவாகியிருந்தது. தொடர்ந்து ஆடிய கோலி மொத்தமாக 135 ஓட்டங்களை நேற்றைய தினம் பெற்றிருந்ததோடு அதுக்கு பிறகு கேட்ச் அவுட் ஆகியிருந்தார். கடைசியாக 60 ஓட்டங்கள் பெற்றிருந்த KL ராகுலோட ஜோடி சேர்ந்த ஜடேஜா 32 ரனில் அவுட் ஆகியிருந்தார். அதுக்கு பிறகு வந்த ஹர்ஷ்தீப் சிங் டக் அவுட் ஆகியிருந்தார். எனவே 50 ஓட்டங்களை 8 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி 349 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதுக்கு பிறகு 350 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற இமாலய இலக்கை நோக்கி தென்னாப்பிரிக்கா அணி விளையாட ஆரம்பித்திருந்தது. தென்னாப்பிரிக்கா அணியினுடைய தொடக்க வீரர்களாக எய்டன் மார்க்ரம், ரியான் ரிக்கல்டன் களமிறங்கியிருந்தாங்க. 2வது ஓவர்லேயே ரியான் ரிக்கல்டன் போல்டாகி வெளியே போயிருந்தார். ரியான் ரிக்கல்டனுக்கு பிறகு அடுத்து வந்த குயின்டன் டிகாக் 2 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டு ரன் எதுவுமே இல்லாமல் கேட்ச் கொடுத்து அவுட் ஆக்கியிருந்தார். அதுக்கு பிறகு வந்த வீரர்களும் பெரிதளவோ ஓட்டம் எதுவுமே பெற்றுக்கொள்ளாத ஒரு சந்தர்ப்பத்தில் 49 ஓவர்களும் 2 பந்துகளும் வீசப்பட்ட நிலைமையிலேயே 332 ஓட்டங்களை மட்டும்தான் தென்னாப்பிரிக்கா அணி பெற்றுக்கொண்டது. நேற்றைய தினம் 17 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியிடம் தென்னாப்பிரிக்கா அணி தோல்வியை சந்தித்திருந்தது. தென்னாப்பிரிக்கா அணியினுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு வலை போட்டு தேடினாலும் ஒரு பக்கம் சிறந்த பந்து வீச்சாளர்கள் தென்னாப்பிரிக்காட்ட இருக்காங்க, சிறந்த துடுப்பாட்ட வீரர்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் எப்படி தென்னாப்பிரிக்கா அணி தோல்வியை தழுவி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்றைய தினம் மட்டும் மொத்தமாக 23 ஓட்டங்களை எக்ஸ்ட்ராவாக தென்னாப்பிரிக்கா அணி இந்திய அணிக்கு விட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் வைடெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 23 ஓட்டம் அப்படின்றது சாதாரணமான ஒரு ஓட்ட இலக்கு இல்லை. ஆனால் இந்திய அணி நேற்றைய தினம் வெறும் 6 ரன்களை மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக விட்டு கொடுத்துருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது தென்னாப்பிரிக்கா அணி 17 ஓட்டங்களை நேற்றைய தினம் எக்ஸ்ட்ராவாக விட்டு கொடுத்துருந்தாங்க. 135 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த விராட் கோலி நேற்றைய தினம் ஆட்ட நாயகராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். தன்னுடைய ஒருநாள் போட்டிகளில் 52வது சதத்தை பதிவு செய்திருந்ததோடு 70வது முறையாக ஆட்ட நாயகன் விருதை விராட் கோலி தட்டி பறிச்சிருந்தார். இதுவரைக்கும் சர்வதேச போட்டிகளில் 76 தடவை ஆட்ட நாயகன் விருது பெற்று சச்சின் டெண்டுல்கர் முதலிடத்தில் இருக்கிறதோடு அவருக்கு அடுத்த நிலைமையில் விராட் கோலி நேற்றைய தினம் அவருடைய பெயரை பதிஞ்சு வரலாற்று சாதனை படைச்சிருக்காரு. முக்கியமாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாடிய வீரர்களில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அதிக ஸ்கோர் பண்ணின வீரர் அப்படின்ற பெருமையும் விராட் கோலிக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஆக மொத்தம் இந்திய அணிக்கு டெஸ்ட் போட்டிகளில் கிடைத்த தோல்விக்கு நேற்றைய வெற்றி ஆறுதலாக பார்க்கப்பட்டாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர்களில் தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவை வீழ்த்த போகிறாங்களா, இல்லை இந்திய அணி இதே மாதிரி வெற்றியை தன்வசப்படுத்தி ஒரு நாள் தொடரை கைப்பற்ற போகிறாங்களா, இந்த டாப் காம்படிஷனில் எந்த அணி வெற்றி பெற போகுது அப்படின்றத நாமளும் பார்க்கலாம்.